الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد ونبي هريرة رضي الله عنه عن رسول الله صلى الله عليه وسلم قال لو كان لي مثل أحد ذهبا لسرني ألا تمر 3 ليال وعندي منه شيء إلا شيء أرصده لدين متفق عليه. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உஹது மலை போன்ற அளவுக்கு என்னிடம் தங்கம் இருந்தாலும் 3 நாட்களில் என்னிடம் அது இல்லாமல் போவதே என்னை மகிழ்வுபடுத்தும், கடனுக்கு நான் ஒதுக்கி வைத்ததை தவிர. இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையிலும் உலகத்துடைய அந்தஸ்து அது தேவையான அளவுதான் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை அவர்கள் விரும்பாதவர்களாக இருந்தாங்க, அந்த உலக இன்மை இல்லாதவர்களாக இருந்தாங்க. அதனால்தான் இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய விஷயம், உஹது மலை, யாரெல்லாம் உம்ரா அல்லது ஹஜ்ஜுக்கு போயிருந்தாங்களோ பார்த்துருப்பாங்க உஹது மலை எந்த அளவு. அது போல அல்லாஹு தஆலா தங்கம் எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் 3 நாட்கள் என்னிடம் அதை இல்லாதவாறு அதனால் செலவு செய்திருக்க அல்லாஹுடைய பாதையில். எனக்கு என் மீது கடன் இருக்கின்றால் அதை அடைப்பதற்காக சில தொகையை நான் எடுத்து வைப்பேனே தவிர மற்ற அனைத்தையும் நான் விரும்புவது என்ன, அது என்னிடம் இருக்காமலே இருக்க வேண்டும், இருக்காமல் போக வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசுல இந்த உலகத்துடைய ஆசை இல்லை. உண்மையாகவே இந்த செல்வமும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயம் அல்லாஹு தஆலாவுக்கு மிக பிடித்தமாக இருந்திருந்தால் அதற்கு முதல் உரிமையாளர்களாக யார் இருந்திருப்பார்? நபிமார்களும் பிரத்யேகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்விடம் மிக விருப்பமானதாக இந்த உலகமும் இருக்கக்கூடிய அனைத்து விஷயமும் இருந்திருந்தால் அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொடுத்திருப்பாங்க. ஆனால் இந்த உலகத்துடைய அந்தஸ்து மறுமைக்கு ஒப்பாக பார்க்கும் பொழுது எதுவுமே கிடையாது. அதனால்தான் அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு, குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு செல்வத்தை அல்லது அந்த வசதியை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தவில்லை. ஹதீஸ்கள் வரக்கூடிய விஷயம் பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீட்டில் 2 நாள் தொடர்ச்சியாக அடுப்பு எரிந்ததே கிடையாது. அந்த காலத்துல அடுப்பு எரிவிக்கும் பொழுது அப்படியே அதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நெருப்பு வைத்த அளவு அவங்க பயன்படுத்திக் கொள்வாங்க. அப்படி 2 நாள் தொடர்ச்சியாக எரிந்ததே கிடையாது. இருந்தால் சாப்பிடுவார்கள், இல்லை என்றால் நான் நோன்பு நோட்டுக் கொள்கின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலையாக இருந்தது. ஆக நம்முடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான், இந்த உலகத்துடைய விஷயத்தை பயன்படுத்துவதில் எந்த ஒரு தடையும் கிடையாது. ஆனால் அந்த உலகத்துடைய விஷயத்தை நம்முடைய கையில் இருக்க வேண்டும், அதனுடைய ஆசை நம்முடைய மனதில் நாம் வைத்துவிடக் கூடாது. நம்முடைய மனசில் அல்லாஹுடைய மஹப்பாவும் அல்லாஹு தஆலா நமக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த மறுமையுடைய சிந்தனை தான் நாம் வைத்திருக்க வேண்டும். அடுத்த ஹதீஸில் மிக உன்னதமான ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், உன்துரு மன் ஹுவ அஸ்ஃபல மின்கும் வலா தன்துரு மன் ஹுவ ஃபௌகக்கும். உங்களுக்கு கீழே வசதி வாய்ப்பு குறைவாக உள்ளவர்களை பாருங்கள், உங்களுக்கு மேலே உள்ளவர்கள் நீங்கள் பார்க்காதீர்கள். உங்களுக்கு அல்லாஹ் அளித்த அருட்கொடைகளை நீங்கள் குறைவாக மதிக்காமல் இருக்க இது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸும் புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். புகாரியில் மற்ற அறிவிப்பில் வரக்கூடிய வார்த்தை என்ன? சொத்திலும் உடலிலும் உங்களை விட மேலானவரை உங்களில் ஒருவர் பார்த்தால் உடனே அவர் தம்மை விட கீழானவரை பார்க்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். அப்போ மனிதன் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் கொடுத்த விஷயத்தை கொண்டு பொருந்து கொண்டு வாழக்கூடியவராக இருக்கும் பொழுது இந்த உலக விஷயம் உடைய முக்கியத்துவம் அவனுடைய மனசில் இல்லாமல் இருக்கும் பொழுது நன்றி செலுத்தக்கூடிய மனப்பக்குவம் இருக்கும். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களை விட குறைவாக உலக விஷயத்தில் உங்களை விட குறைவாக இருக்கக்கூடியவர்களை பாருங்கள். உங்களை விட வசதியும் வாய்ப்பும் பெற்று உடல் ஆரோக்கியத்தை கொண்டு இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் பார்க்காதீர்கள். ஏன்? மேல் இருக்கக்கூடியவர்களை பார்க்கும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட நேமத்தை நாம் மறந்து
அல்லாஹுக்கு நன்றி கெட்டவர்களாக ஆகிவிடுவோம். அல்லாஹ் நீ எனக்கு என்ன கொடுத்த என்ற அந்த கேள்வியோ அல்லது அந்த எண்ணமோ வரக்கூடியதாக இருக்கும். இவர்களுக்கெல்லாம் கொடுத்திருக்க எனக்கு கொடுக்கவில்லை என்று வரும். அதனால்தான் நம்மை விட உலக விஷயத்தில் அது உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும், வசதி வாய்ப்புகளாக இருக்கட்டும், நம்மை விட குறைவாக நாம் பார்க்கும் பொழுது நமக்கு நன்றி செலுத்தக்கூடிய மனப்பக்குவம் வரும். ஆஹா, எனக்காவது அல்லாஹு தஆலா 2 வேளை உணவை கொடுக்கிறான், எனக்காவது ஒரு கூரையை வைத்திருக்கின்றான் நிழலை பெறுவதற்காக, எனக்கு என்று ஏதோ ஒரு சிறிய ஒரு இடம் இருக்கின்றது தங்குவதற்காகவும் அடைக்கலம் தேடுவதற்கு. ஆனால் எத்தனையோ என்னை விட மற்றவர்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒருவேளை சோறு கூட யாரும் கொடுக்கக்கூடியவர்கள் கிடையாது. அவர்கள் பிளாட்ஃபார்ம்ல வாழக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அவர்களுக்கு என்று யாரும் கேட்கக்கூடியவர்கள் கிடையாது. இப்படிப்பட்ட நிலை இருக்கிறாங்க என்ற அந்த நிலை பார்க்கும் பொழுது நமக்கு அல்லாஹ் கொடுத்த விஷயத்தில் நன்றி செலுத்தக்கூடிய நிலை வரும். எப்பொழுது ஒரு அடியான் நன்றி செலுத்தக்கூடிய நிலை அவனுக்கு வருமோ, அவனுடைய வாழ்க்கையில் இருக்குமோ, எப்பொழுதுமே அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த விஷயத்தில் அபிவிருத்தியும் பரக்கத்தையும் ஏற்படுத்துவான். அது அல்லாஹ் தன்னுடைய திருமறை சொல்லும்போது லைன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும், நீ எனக்கு நன்றி உள்ள அடியானாக இருந்த, எனக்கு நன்றி செலுத்தினாய் என்றால் உனக்கு நான் அதிகப்படுத்துறேன், நான் உனக்கு ஜியாதா கொடுப்பேன். வலஇன் கஃபர்தும், நன்றி கெட்டவர்களாக ஆகிவிட்டிருக்கின்றால் ஃபைன் அதாபி லஷதீத், என்னுடைய தண்டனை மிக கடுமையானது என்று அல்லாஹ் நம்மை எச்சரிக்கின்றான். சுப்ஹான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய வாழ்க்கை அல்லாஹ் அக்பர். வரக்கூடிய ஹதீஸில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அபூ ஹுரைரா திண்ணைவாசிகள் வசிக்கக்கூடியவராக இருந்தார். அஸ்ஹாபு சுஃபா என்று மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்திலே ஒரு திண்ணை அமைக்கப்பட்டிருக்கும். யாருக்கெல்லாம் யாருமே கிடையாது, வெளிய நாட்டிலிருந்து ஹிஜ்ரத் மேற்கொண்டு இஸ்லாத்தை தழுவி அவர்கள் இருக்கின்ற, அவர்களுக்கு வீடு எதுவுமே இல்லாத பட்சத்தில் அந்த திண்ணையில் அவர்கள் உடைய வாழ்க்கையை கழித்துக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட அந்த திண்ணையில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களும் இருந்திருக்கிறாங்க. அவர்கள் சொல்லக்கூடிய இந்த வாசகம், அஹ்லு சுஃபா எனப்படும் திண்ணை தோழர்கள் 70 பேரை நான் பார்த்தேன். அவர்களில் எவரும் தன்னிடம் மேலங்கி வைத்து கொண்டதில்லை. வேட்டியோ போர்வையோதான் இருக்கும். அதை அவர்கள் தங்களின் கழுத்தில் கட்டி கொள்வார்கள். சிலருக்கு 2 முட்கால்களை வரை அவை இருக்கும், சிலருக்கு கரண்டை கால்கள் வரை இருக்கும். தனது மறைவு பகுதி பிறரால் பார்க்கப்படுவதை வெறுத்து அது விலகிடாமல் இருக்க தன் கையால் அதை பிடித்து கொள்வார்கள். இந்த ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. யோசிச்சு பாருங்க, சஹாபாக்கள் அல்லாஹ் அக்பர், அல்லாஹு தஆலா அந்த சமுதாயத்தை பொருந்தி கொண்டான், அல்லாஹு தஆலா அந்த சமுதாயத்தை நேசித்தான். அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இதற்கு பிறகு அது உருவெடுக்காத, இதற்கு பிறகு கியாமத் நாள் வரை அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் வரவே வராது, அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் மக்கள் வரமாட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த சமுதாயத்தை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் ரலியல்லாஹு அன்ஹு என்றும் அவர்களை மன்னித்தான். அவர்களில் நிறைய மக்கள் அவர்களுக்கு சொர்க்கத்துடைய நன்மாரையும் சொல்லப்பட்ட அந்த நபர்களுக்கு உலக விஷயத்தில் பாருங்க, எப்படி கைலி நம்மிடம் கைலி இருந்தால் அந்த கைலியோட 2 இடத்துல நம்ம கழுத்துல கட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது சிந்தித்து பாருங்க, அந்த நிலையில அவர்கள் வாழ்ந்தார்கள். மேலாடை போடுவதற்காக எதுவுமே கிடையாது. அந்த கீழாடை தான் என்ன செய்வாங்க, கைலியோ இல்ல போர்வை இருந்ததுன்னா போர்வை கொண்டு தன்னை மறைத்துக் கொள்வார்கள். கைலியாக இருக்கும் பொழுது என்ன செய்வாங்க, 2 ஓரத்தையும் என்ன செய்வாங்க, மேலாக கட்டி கொண்டு நம்முடைய கழுத்தில் அதை கட்டி கொண்டு இந்த அளவுக்கு தான் இப்படிதான் வாழ்ந்தார், இப்படிதான் வாழக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அவ்வளவு வசதி வாய்ப்பு கிடையாது. எதற்காக வசதி வாய்ப்புடன் வாழ்ந்தவர்கள் அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதனால் அவர்களுக்கு வந்த சோதனையில் இது ஒரு சோதனை, ஏழ்மையான ஒரு வாழ்க்கை. எப்படிப்பட்ட ஏழ்மையான இது, அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு அப்படிப்பட்டது கிடையாது. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். நமக்கு அவர்களை நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் நம்ம செல்வந்தர்களாக தான் ஆக்கியிருக்கோம். வாடகை வீட்டில் வாழ்ந்தாலும் சரி, வாடகை வீட்டில் நாம் இருந்தாலும் சரி, அல்லாஹ் நம்மை செல்வந்தர்களாக ஆக்கியிருக்கின்றான். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது என்ன ஆனா சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலாவிடம் இந்த உலகத்துடைய அந்தஸ்து அவ்வளோ. அதனால்தான் அதை அல்லாஹு தஆலா முற்படுத்தல. அவர்களுக்கு தான் விரும்பிய அந்த மொஹப்ப, அந்த தான் விரும்பிய அந்த மறுமையை மற்றும் சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா கொடுக்க விரும்பினா அதை அவர்களுக்கு கொடுத்தான். இந்த உலகத்துடைய அந்தஸ்து எதுவுமே இல்லாதனால தான் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்க. இப்போ இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்த விஷயத்தை கொண்டு நாம் நன்றி செலுத்தி
இருக்கக்கூடிய வாழ்க்கையில நமக்கு மறுமைக்காக என்ன தயார் செய்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்ய வேண்டும். இந்த உலகம் எனக்கு இவ்வளவுதான் கிடைத்ததே என்று சிந்திக்கும் பொழுது, கவலைப்படும் பொழுது மனிதன் அதிலே முழுகி தன்னை மறுமையுடைய அந்த லட்சியத்தில் அவன் மறக்கடிக்க செய்வான். இந்த உலகமும் அப்படிதான் மனிதனை மறுமையுடைய சிந்தனையை மறக்கடிக்க செய்யக்கூடியதாக இருக்கும். துரோகம் செய்யக்கூடிய அல்லது ஏமாற்றக்கூடிய சில ஏமாற்றக்கூடிய பொருளாக தான் அல்லாஹ் வர்ணித்திருக்கின்ற இந்த உலகத்தை. ஆக இந்த உலகத்தை பற்றி நாம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்மிடம் இருக்கக்கூடிய விஷயத்தை பொருந்தி கொண்டு என்ன ஒரு நமக்கு சிரமம் வந்தாலும் அதை பொருந்தி கொண்டு மறுமையில எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் எனக்கு சிறந்த ஒரு இடத்தை கொடுப்பான் என்ற அந்த நம்பிக்கையுடன் நாம வாழ வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இவனுக்கு கேட்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி செலுத்தக்கூடிய மனப்பக்குவத்தை அல்லாஹு தஆலா நமக்கு எப்பொழுதுமே கொடுத்தருவானாக. நன்றி கெட்ட அந்த நிலையிலிருந்து அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.